ஒரு ஊரில் அர்ஜுனும் அவன் பாட்டியும் வாழ்ந்து வந்தாங்க. அர்ஜுன் நல்ல பையன், எல்லார்ட்டையும் அன்பாவும் மரியாதையாகவும் நடந்துப்பான். ஆனால் அர்ஜுனுக்கு ஒரு ஆசை இருக்கு, எப்படியாவது ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு. அர்ஜுன் ஒரு நாள் ஸ்கூலுக்கு போகும்போது ரோட்டில் ஒரு அழகான மொபைல் கிடைச்சது. அது ரொம்ப காஸ்ட்லியான ஃபோன். அர்ஜுன் அந்த மொபைலை பார்த்து, இந்த ஃபோன் ரொம்ப அழகா இருக்கு, அதுவும் இல்லாமல் இது லேட்டஸ்ட் டிசைனான ஃபோன், இதை நானே வச்சுக்கலாம், யாருக்கும் தெரியாது இல்லைன்னு யோசிச்சான். ஆனால் அதுக்குள்ள இன்னொரு வாய்ஸ் கேட்டுச்சு, இது யாரோட ஃபோனோ, இந்த ஃபோனை தொலைச்சிட்டு அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்களோ அப்படின்னு அவனுக்கு பக்கத்தில் கேட்டது மாதிரி இருந்துச்சு. அர்ஜுன் இதை யோசிச்சுட்டே வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டு உள்ள நுழைஞ்ச உடனே பாட்டிட்ட போய் ஃபோனை காமிச்சான். பாட்டி, இந்த ஃபோன் நான் வச்சுக்கலாமா இல்லை என்ன பண்ணணும்னு நீங்களே சொல்லுங்கன்னு சொன்னான். பாட்டி சிரிச்சுட்டே, நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் கேளுன்னு சொன்னாங்க. ஒரு காலத்தில் ராமுன்னு ஒரு மரம் வெட்டுபவன் இருந்தான். அவன் ரொம்ப நேர்மையானவன், எந்த பொருளுக்கும் ஆசைப்பட மாட்டான். ஒரு நாள் ராமு கோடாரியை வச்சு மரம் வெட்டிட்டு இருக்கும்போது அந்த கோடாரி தவறி பக்கத்தில் உள்ள ஆத்துக்குள்ளேயே விழுந்துடுச்சு. ராமு ரொம்ப பயந்து அழுதான். ஐயோ, என்கிட்ட இருக்கிறதே ஒரே ஒரு கோடாரி தான், அதுவும் தண்ணிக்குள்ள விழுந்துடுச்சு, இப்ப நான் என்ன பண்றதுன்னு சொல்லி அழுதான். அப்போ அந்த ஆத்துக்குள்ள இருந்து ஒரு தேவதை வந்தாங்க. ராமு, ஏன் அழுகிறேன்னு கேட்டாங்க. அதுக்கு ராமு, என்கிட்ட இருந்ததே ஒரே ஒரு கோடாரி தான், அதுவும் ஆத்துக்குள்ள விழுந்துடுச்சு, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லி அழுதான். உடனே தேவதை ஆத்துக்குள்ள போய் ஒரு தங்க கோடாரிய எடுத்துட்டு வந்தாங்க. ராமு, இது உன் கோடாரியான்னு பார்த்து சொல்லுன்னு சொன்னாங்க. ஆனா ராமு கொஞ்சம் கூட யோசிக்காம இது ஏன் கோடாரி இல்லைன்னு சொன்னான். தேவதை திரும்பவும் உள்ள போய் வெள்ளி கோடாரியை எடுத்துட்டு வந்தாங்க. ராமு, இது உன் கோடாரியான்னு பார்த்து சொல்லுன்னு சொன்னாங்க. ராமு திரும்பவும் இது ஏன் கோடாரி இல்லைன்னு சொன்னான். தேவதை திரும்பவும் ஆத்து உள்ளேயே போய் ராமுவோட இரும்பு கோடாரியை எடுத்துட்டு வந்தாங்க. தேவதை, ராமு, இது உன் கோடாரியான்னு கேட்டாங்க. ராமு, ஆமா, இதுதான் என் கோடாரின்னு சந்தோஷமா சொன்னான். தேவதை சிரிச்சுக்கிட்டே, ராமு, நீ நேர்மையானவன், அதனாலதான் தங்கம் வெள்ளி கோடாரிய கூட உன் கோடாரி இல்லைன்னு சொன்னேன், உன்னோட நேர்மைக்காக இந்த 3 கோடாரியுமே நீயே வச்சுக்கோ, நான் உனக்கு கொடுக்கறேன்னு சொன்னாங்க. பாட்டி இந்த கதையை முடிச்சுட்டு அர்ஜுனை பார்த்தாங்க. அர்ஜுன், இப்ப நீ என்ன பண்ணலான்னு இருக்கன்னு கேட்டாங்க. அர்ஜுன் ஃபோனை எடுத்து அதில் உள்ள அம்மாங்கிற ஒரு நம்பருக்கு கால் பண்ணி, உங்கள் ஃபோன் என்கிட்ட தான் இருக்கு, என் அட்ரஸ் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஃபோனை வாங்கிக்கோங்கன்னு சொன்னான். ஃபோனோட ஓனர் ஃபோனை வந்து வாங்கிக்கிட்டு அர்ஜுனுக்கு தேங்க்ஸ் சொன்னாங்க. அதே மாதிரியே அடுத்த நாள் அதே ஃபோன் வாங்கின ஓனர் அர்ஜுனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க. அது இன்னும் ஒரு புது ஃபோனை வாங்கி கொடுத்தாங்க. இது அர்ஜுனோட நேர்மைக்காக கிடைச்ச பரிசு. அதுவும் நல்ல ஸ்மார்ட் போனா வாங்கி கொடுத்தாங்க. பாட்டி சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, நாம எப்பவுமே நேர்மையா இருக்கணும், நேர்மையா இருந்தாதான் ஜெயிக்க முடியும்னு சொன்னாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.